மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 52. தன் கணவனையே இமை வெட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஜீவிதா. இடது கையில் கைபேசியை வைத்து அவன் பேசிக்கொண்டிருக்க அவன் இதழில் தோன்றிய புன்னகையை பார்த்து கொண்டே வலது கன்னத்தை மெல்ல தன் கை கொண்டு வருடினாள். அதை கண்டு கண்கள் சிமிட்டியவன் அவள் இடையோடு கையை சேர்த்து தன்னோடு அணைத்து கொண்டான். அவன் தோளில் அழுத்தமாக தன் கைகளை வைத்து கொண்டவள் இப்பொழுது அவன் கன்னத்தில் தன் இதழை பதித்தாள். ஃபோன் பேசி முடித்துவிட்டு அதனை டேபிளில் வைத்தவன் அவளை அப்படியே இழுத்து கொண்டு சென்று கட்டிலில் அமர வைத்து அவள் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான். புன்னகையோடு அவன் தலை கோதி கேட்டாள், என்ன சாருக்கு இவ்வளவு சந்தோஷம்? கேஸ் முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியல, ஆனால் ஓரளவுக்கு கிட்ட நெருங்கிட்டேன் என்று விட்டு பார்வையை சுவற்றில் வெறித்தாள். என்ன ஆச்சு ஜீவா? சீக்கிரம் கேஸை முடிச்சுட்டு மாறனை என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஏன், அவன் இங்கே இருக்கிறது உனக்கு பிரச்சனையா இருக்கா? சட்டென்று அவனை பார்த்து கோரினாள். சேச்ச, என்ன பேசுறீங்க நீங்க? அவனோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னீங்களே, அவன் இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் அவனுக்கு கஷ்டம்தானே, அதுக்காக சொன்னேன். திங்கக்கிழமை ஆரம்பித்த கேஸ் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. லேட் பண்ண பண்ண அவனுக்கு பிரச்சனை ஆகிடும்னு யோசித்தேன். அது மட்டும் இல்லை, உங்கள் வேலைக்கும் பிரச்சனை ஆகிடும் இல்லை? இரு ரெண்டுத்துக்கும் ஆன்சர் சொல்லிடுறேன். இனி மாறனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஏன்? கணேசனை கொலை பண்ணவங்களுக்கும் மாறனை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன சொல்கிறீங்க? நேற்று உன்கிட்டையும் மாறன்கிட்டையும் பாதி விஷயத்தை தான் சொன்னேன், மீதியை சொல்லலை. அந்த பரமசிவம் தான் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருந்தான். ஒன்று, மாறன் மேலே கேஸ் ஸ்ட்ராங் ஆகி அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா என்று சொல்லி அவன் நிறுத்த பதட்டத்தோடு கேட்டாள் ஜீவிதா. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாரு? மாறன் ஜெயிலில் இருந்திருந்தா அவனை கொலை பண்ணிட்டு அவன் சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி செட்டப் பண்ண பார்த்துருக்கான். கொலைப்படி மாறனோட போயிடணும் அப்படின்னு நினச்சிருக்கான். அப்படி இல்லாமல் தன்னோட பக்கம் திரும்பிச்சுன்னா சத்யதேவை கை காட்டி விட்டுட பிளான் பண்ண வச்சுருந்தான். அதுதான் மாறன் தப்பிச்சதும் அவனை தேடி கண்டுபிடிக்க அவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அடப்பாவி என்றாள் ஜீவிதா. இப்போ அவங்க 3 பேரும் தான் என்னோட கஸ்டடியில் இருக்காங்களே, அதனால மாறனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திரும்பவும் ஜெயிலில் கூட வச்சிடலாம். ஆனால் உன்னோட செல்ல பையனுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இங்கே விட்டு வச்சிருக்கேன் என்று சொல்லி சிரித்தான். ஜீவிதாவோ அவன் சொல்வதை கவனிக்காமல் ஏதோ யோசனையில் இருந்தாள். என்ன ஆச்சு ஜீவா? அவனை கொலை பண்ண பிளான் பண்ணியிருந்த விஷயத்தில் வீராவுக்கும் பங்கு இருக்கா? முதல்ல ஒத்துக்காதவன் பரமசிவம் பிரெயின் வாஷ் பண்ணதும் சரின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். விரக்தியாக புன்னகைத்தாள் ஜீவிதா. மாறன் பாவம் என்பா, வீரா மாட்டி விட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கே அவ்வளவு ஃபீல் பண்ணான். இந்த விஷயமும் தெரிஞ்சா அவ்வளவுதான், ரொம்ப உடைஞ்சு போயிடுவான். அதனால தான் நேற்று இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன். அது சரி, ஆனால் கணேசனை கொண்டவங்களுக்கு மாறன் கிட்ட எந்த பகையும் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? கணேசன் பண்ண தப்புக்கு அந்த ஆளுக்கு கிடைச்ச தண்டனை அது. அவங்களுக்கு வேற யாரும் டார்கெட் இல்லை. ஆனால் கொன்னது யாருன்னு மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கல. சில யூகங்கள் மனசில் இருக்குது, அதை வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணி ட்ராப் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படியும் திங்கள் செவ்வாயில் கேஸை முடிச்சிடுவேன். சந்தோஷம். புன்னகையோடு அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தவன், சரி நான் கிளம்பவா, வேலை இருக்கு என்றான். அவன் நெற்றியில் எதிர் பழித்து எடுத்து ஓகே என்றாள். அவன் எழுந்து சென்று உடை மாற்றத் தொடங்கினான். அப்போதுதான் ஞாபகம் வந்தவளாக இன்பா என்றாள். என்னம்மா? இன்னொரு விஷயம் சொல்லவே இல்லையே. என்ன என்று அவனுக்கு புரிந்தும் புரியாதது போல் எது என்றான். உங்களோட வேலைக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல, அதை பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்களே. சஸ்பென்ஷன் எல்லாம் இல்லை, கமிஷனர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இவன் என்னோட கஸ்டடியில் தான் இருக்கான்னு அவருக்கு தெரியும். ஏதோ காரணமாக தான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். அதனால் எப்படியோ எதையோ சொல்லி சமாளித்து டிரான்ஸ்ஃபர் மட்டும் வர்ற மாதிரி பண்ண போகிறாரு. ஓ மை காட், அடுத்த ஊருக்கு பேக் பண்ணணுமா? அது சரி என்று சொல்லி சிரித்தாள். வெளியில் செல்ல தயாரானவனின் அருகில் வந்து நின்றாள். இன்பா, நான் ஒன்று சொல்லவா? என்ன? அவன் சட்டையின் பட்டனை திருகியவாறு கூறினாள். இங்கே வீடு, ஸ்கூல், அட்மாஸ்பியர் எல்லாம் செட் ஆயிடுச்சு. மகிழனும் இப்போ 9th வந்துட்டான். திரும்ப திரும்ப ஸ்கூல் மாற்றிக்கிட்டே இருந்தால் அவனோட படிப்பு கெட்டுடும். அதுக்கு இல்லை, நாங்கள் இங்கே இருக்கிறோமே, நீங்கள் மட்டும் என்று சொல்லி முடிக்காமல் நிறுத்தினாள். புன்னகையோடு அவள் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தான்.
அவன் பதில் சொல்லாமல் போகவும் நிமிர்ந்து பார்த்தாள். அவனுடைய குறும்பான புன்னகை கண்டு, என்ன இன்பா என்றாள் மெல்லிய குரலில். ஸோ மேடமால என்னை பார்க்காம இருக்க முடியும் இல்லை? அப்படி சொல்லலை இன்பா, கொஞ்சம் தடுமாறினாள். என்னை தப்பா நினைக்காதீங்க, பசங்களுக்காகத்தான் நான். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் கன்னம் பற்றி அவள் இதழில் தன்னிதழை பதித்தான். முத்தமிட்டு விலகியவனின் முகத்தை பார்க்க அதில் கொஞ்சம் கோபம் எட்டி பார்ப்பது போல் தோன்றியது. இன்பா, இங்க பாரு ஜீவா, என்னைக்கும் எப்பவும் உன்னை நான் தப்பா நினைக்க மாட்டேன். அப்படி நினைப்பேன்னு நினச்சி நீ எனக்கு சமாதானம் சொல்ல ஆரம்பிச்சா எனக்கு கோபம் வரும், புரிஞ்சுதா? என்றாள் உள்ளிறங்கிய குரலில். இன்னும் அவனுடைய கை அவளுடைய கன்னங்களை தாங்கி இருக்க மெல்ல தன் கட்டை விரல் கொண்டு அவள் கன்னத்தை வருடியவாறே அவள் கண்களுக்குள் பார்த்து கூறினான், எனக்கு தெரியும் ஜீவா, என்னதான் நான் டியூட்டியில் இன்வால்வ்டாக இருந்தாலும் உங்கள் 3 பேருக்கு அப்புறம்தான் எல்லாமே, சரியா? இந்த ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான், அக்செப்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். அங்கேயே உங்களுக்கு பாதுகாப்பாக எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டுடுறேன். அதுக்கப்புறம் எங்கே டிரான்ஸ்ஃபர் வந்தாலும் நான் மட்டும் போய்க்கிறேன், சரியா? சரி என்பதை போல் தலையசைத்தவளின் நெற்றி முட்டி சில நிமிடங்கள் கண்களை மூடிக்கொண்டான். உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும் ஜீவா. 16 வருஷம் ஆச்சு உன்னை பெற்றவங்க கிட்ட இருந்து நீ பிரிஞ்சு இருந்துட்ட. இதுக்கு மேலேயும் உன்னோட பிடிவாதத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. முதல்ல இந்த விஷயத்தை சரி பண்ணணும். அவங்க கிட்ட நீ இருக்கிறத பார்க்குறத விட எனக்கு சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்க பொண்ணையும் பேரனுங்களையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சாதான் என்னோட மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். தனக்குள் சொல்லி கொண்டவன் அவளிடம் இருந்து விலகி விடை பெற்று கொண்டு கிளம்பினான். ஆமா இன்பா, டிரான்ஸ்ஃபர் எந்த ஊருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் இப்போ தெரியாதுமா. தன் ஷூவை அணிந்து கொண்டே அவள் முகம் பார்க்காமல் சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டான். மேலும் மேலும் அவளிடம் போய் சொல்ல அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. அதனால் அதற்கு மேல் அவளுடைய கேள்விகளை தவிர்த்து விடும் பொருட்டு சென்று விட்டான். கடைசியாக அவர்கள் இருவரும் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த மாறன் ஜீவிதாவின் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தான். என்னடா பார்க்குற? சாருக்கு டிரான்ஸ்ஃபரா? என்னாலையா என்றான் குற்ற உணர்வை முகத்தில் தேக்கி. விடுடா, இது என்ன எங்களுக்கு புதுசா? 12 வருஷத்துல எத்தனையோ ஊரை பார்த்துட்டோம். நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இப்படி நடக்கிறதெல்லாம் சகஜம்தானே சொல்லிவிட்டு புன்னகையோடு உடைமாற்ற சென்று விட்டாள். மாலை இன்பாவை தேடி பார்த்திபன் வந்து விட்டான். அவனை கண்டு திகைத்தவன், டேய் என்னடா வந்துட்ட என்றான் இன்பரசன். என்ன சார், என்கேஜ்மெண்ட் தானே, முடிஞ்சதும் எனக்கு என்ன வேலை இருக்கு, அதுதான் வந்துட்டேன் என்றான். அது சரி என்று சொல்லி சிரித்தான் இன்பரசன். என்ன ஆச்சு சார், ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? திலகவதியை ஏமாத்தின அந்த புறம்போக்கு கணேசன் தான். அப்புறம் எப்படி சார், அந்த கம்பெனி அவனோட மாமனாருக்கு அந்த வேலோடது தானே, எப்படி அப்பான்னு திலகவதி சொல்லியிருக்காங்க? இல்லை பார்த்தி, உண்மை திலகவதிக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் யாருன்னு சௌந்தர்யா கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கிட்ட மாற்றி சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, அந்த பொண்ணுக்கு எடுத்த டெஸ்ட்டு? கேள்வியாக இன்பரசனை நோக்கினான். அந்த ஃபைலை பார்த்தியின் முன் வைத்தான் இன்பரசன். அதை பார்த்தவனின் முகம் மாறியது. சே, இவையெல்லாம் மனுஷன்தானா சார் என்றான் முகத்தை சுளித்து. சில நிமிடங்கள் இருவரிடமும் மௌனம் நிலவியது. சார், இப்போ அந்த கொலையை பண்ணது சஞ்சீவனா? தன்னோட அப்பா பண்ண போகிற தப்பை தாங்க முடியாமல் இதை பண்ணியிருக்கானா? இருக்கலாம் என்றான் இன்பரசன் யோசனையோடு. லண்டனில் வருண் சண்மதியிடம் பேச தக்க சமயம் பார்த்து காத்து கொண்டு இருந்தான். திலகவதியை ஒருவன் கொலை செய்திருக்கிறான் என்பதை பற்றி சஞ்சீவனிடம் அவன் தெரிவித்த போது அந்த ஆளை பற்றிய அடையாளங்களை கேட்டு தெரிவிக்குமாறு சஞ்சீவன் கூறியிருந்தான். அதற்கான முயற்சியை செய்ய காத்து கொண்டிருந்தான் வருண். அவன் மனதின் ஓரத்தில் ஒரு பயம் இருக்கத்தான் செய்தது. சண்மதியால் இயல்பாக அதை பற்றி சொல்ல முடியுமா என்று. அவனிடம் தன் மனதில் இருப்பதை சொல்லிய பின்பு கொஞ்சம் இயல்பாக மாறியிருந்தாள். மீண்டும் இதை பற்றி கேட்டு அவள் நிலை மறுபடியும் மாறிவிட்டால் என்ன செய்வது என்ற தயக்கமும் அவனுக்கு இருந்தது. எப்படி இருந்தாலும் அவனை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு தானே ஆக வேண்டும். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டுமே என்று மனதிற்குள் உறுதி எடுத்துக்கொண்டு சண்மதியிடம் பேச தயாரானான் வருண். சண்மதி அடையாளங்களை கூறினாளா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.